Hi, I'm Bala from Besant Technology OMR branch. So today placement success story student named Praveen. இப்போ ரீசெண்டா வந்து கிளவுட் இன்ஜினியர் ரோல்ல ஆஃபர் வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்களோட பிளேஸ்மெண்ட் சக்சஸ் ஸ்டோரி நம்ம பார்க்கலாம். ஸோ கங்க்ராட்ஸ். தேங்க்யூ சார். ஓகே. ஸோ உங்களோட ப்ரொஃபைல் பத்தி நீங்க சொல்லுங்க. ஹாய், என் பேர் பிரவீன்குமார். நான் கும்ளிப்பூர்லேருந்து வரேன். நான் பார்த்தீங்கன்னா 2020 பாஸ் அவுட்டு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு நான் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு எந்த ஜாபும் சரியாக கிடைக்காம பிரேக் பண்ணிட்டு 2 இயர்ஸ் வெளியே இருக்கப்புறம் எந்த ஹோப்பும் இல்லாமல் சரி ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடி ஃபீல்டு மூவ் ஆகலாம்னு சொல்லிட்டு சென்னை எந்த எதுவும் இல்லாமல் சென்னை வந்து ஸோ எந்த இன்ஸ்டியூட்டில் சேர்ந்தா நல்லா இருக்குன்னு நல்லா தேடி பார்த்ததில் ஸோ பெசன்ட் டெக்னாலஜிஸ் ரொம்ப சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்தாங்க. ஸோ ஈவன் கரியர் கேப் ஸ்டூடெண்ட்ஸ் கூட எங்கள் பிளேஸ்மெண்ட் வாங்கி தரதா ரொம்ப இது பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்பி ஜாயின் பண்ண வித்தின் 6 monthsலேயே அவங்க சொன்ன மாதிரி நான் க்ளவுட் இன்ஜினியர் கோர்ஸ் எடுத்திருந்தேன். அது முடிச்சு இப்போ நான் வித்தின் 6 months 6 months கோர்ஸ் முடித்தோடனையும் ஒரு கம்பெனி க்ளவுட் இன்ஜினியராக பிளேஸ்ட் ஆயிருக்கேன். தேங்க்யூ ஃபார் ஆல் த சப்போர்ட் சார். அப்புறம் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே என்னோட கூட படிச்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். ஓகே. ஸோ இங்க பெசன்ட் டெக்னாலஜி உங்களுக்கு எப்படி தெரியும்? ஓஎம்ஆர் பிரான்ச் பெசன்ட் டெக்னாலஜி எப்படி தெரியும்? ஃபர்ஸ்ட் நான் சென்னை வந்தப்போ எல்லாரும் சர்ச் பண்ண மாதிரி தான் நெட்டில் க்ளவுட் ப்ரோக்ராம் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணேன். ஸோ அதில் நிறைய பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட் ஹையெல்லாம் வாங்கினேன், 1 lakh அந்த மாதிரிலாம். ஸோ பெசன்ட் டெக்னாலஜிஸ் ரிவ்யூஸ்லாம் பார்த்தேன். நான் மெயினாக பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ரெஷருக்கு மட்டும் இல்லாமல் கரியர் கேப்ஸ்க்கும் பிளேஸ்மெண்ட் வாங்கி தரேன் அந்த ஒரு ஹோப்பில் தான் வந்தேன். ஏன்னா மோஸ்ட்டாக ஐடியில் கரியர் கேப் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ எனக்கு வேறு 2 years கரியர் கேப் ப்ளஸ் நான் ஐடி. ஸோ அதனால் பெசன்ட் டெக்னாலஜி சேரலாம். ரிவ்யூஸ்லாம் பார்த்து நல்லா இருந்தது. ஈவன் என்னோட 2020 பரவாயில்ல, என்னோட முன்னாடி இருந்த ப்ரீவியஸ் பேட்ச் 2015 2012 அவங்களாம் பிளேஸ் ஆகும்போது ஒரு ஹோப் வந்துச்சு. ஸோ அதனால் வந்து இங்கே ஜாயின் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு ட்ரைனரோட சப்போர்ட் எந்த மாதிரி இருந்தது? அவங்களோட ட்ரைனிங் உங்களோட சப்போர்ட் எப்படி இருந்தது? ட்ரைனர் தௌசிக் சார், அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டோம். அவர் வெல் நாலேஜ் அண்ட் இஸ் லைக் எ ஃப்ரெண்ட் டு மீ. அவர் ட்ரைனர் மட்டும் இல்லாமல் ஒரு ஃப்ரெண்டாக நைட் எந்த டைம் கால் பண்ணி என்ன டவுட் கேட்டாலும் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த மாதிரி சொல்கிறாரு. ஒரு ஸ்டூடெண்ட்டாக பார்க்காம ஒரு ஃப்ரெண்டாகவும் இருந்து நல்லா எல்லாம் ஷேர் பண்ணி எத்தனை தடவை திருப்பி டவுட் கேட்டாலும் சொல்லி கொடுத்து அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருந்தார். ஸோ அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். இப்போ நீங்கள் ஆஃபர் வாங்கியிருக்கீங்க, உங்களை மாதிரி இங்கே மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே லேர்ன் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து இன்டர்வியூ கிராக் பண்ணணும் அப்படின்னா அவங்க என்ன மாதிரி ஐடியாஸ்லாம் ஃபாலோ பண்ணால் இன்டர்வியூ கிராக் பண்ணுவோம்? ஸோ என்ன ஒன்று தான், நீங்கள் உங்கள் நோட்டு எழுதி வச்சுருக்கீங்க. உங்கள் ட்ரைனிங் எடுக்கும்போது நீங்கள் நோட்டில் ஒன்று எழுதி வச்சுருக்கீங்க. ஸோ நீங்கள் இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு தனியாக கூகுளில் போய்ட்டோ ChatGPT போய்ட்டோ கொஷின்ஸ்லாம் எடுப்பாங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் நோட்டில் எழுதி வச்சிருக்கிறத நீங்கள் அதை ஒன்ஸ் நீங்கள் திருப்பி பார்த்தாலே நிறைய ஹிடன்ஸ்லாம் ஹிடன் இதெல்லாம் இருக்கும். ஏன்னா நீங்கள் அப்பப்போ நீங்கள் ஹிண்ட் பாயிண்ட்லாம் நோட் பண்ணி வச்சிருப்பீங்க. பட் இன்டர்வியூ டைமில் யாருமே எடுத்து பார்க்கறது இல்லை. ஜஸ்ட் இன்டர்வியூ கொஷின்ஸ் அப்படின்னு போட்டு நெட்டு தான் தேடுறாங்களே தவிர பட் நம்ம நோட்டில் அதோட நிறைய கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ்லாம் நிறைய கீ பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது. நான் அதை பார்த்து தான் இன்டர்வியூக்கு போகணும். ஸோ அது ஒரு சஜஷன். நம்ம நோட்டில் என்ன எழுதியிருக்கோமோ மெயினாக நோட் பண்ணுங்க. மோஸ்ட்டாக லேப்டாப்லேயும் சரி இல்லை நோட்லேயும் நோட் எழுதுங்க, இல்லை எழுதுங்க, அதை படிச்சுட்டு இன்டர்வியூ போகும். ஓகே. ஸோ இன்டர்வியூவில் உங்களுக்கு எந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் இருந்தது? எந்த மாதிரி கொஸ்டின்ஸில் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூவில்? இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தீங்கன்னா இப்போ நான் க்ளவுட் இன்ஜினியர் எடுத்திருக்கேன். ஸோ க்ளவுடு நான் ஒர்க் பண்ண சர்வீசஸ் அப்படின்னு இல்லாமல் ஸோ அதோட ஹிஸ்ட்ரி எடுத்துக்கணும். அதோட ஹிஸ்ட்ரி எப்படி ஆரம்பித்தாங்க, என்ன பண்ணாங்க, ஸோ அதோட காம்படிட்டர்ஸ்லாம் யார். இப்போ நான் AWS படிச்சிருக்கேன்னா ஸோ அதோட காம்படிட்டர்ஸ் அஜியோர், அலிபாபா, இந்த மாதிரி க்ளவுட்ஸ் அந்த மாதிரி படிக்கணும். ஸோ அவங்க எங்கெங்கெல்லாம் என்னென்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த மாதிரி சின்ன பேசிக்லாம் கற்றுக்கணும். ஏன்னா வந்து நம்மளாம் என்ன திங்க் பண்ணுறோம், எடுத்துனே சர்வீஸை பற்றி கேட்பாங்க, பெரிய கொஷின் கேட்பாங்க அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். பட் அப்படி இல்லை. ஒரு பேசிக் நமக்கு தெரிஞ்சுக்கிதான் செக் பண்ணுறாங்க. ஒரு சின்ன பேசிக் லெவல்லேருந்து போடுறாங்க. லினக்ஸ் இருந்தாலுமே லினக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷனில் பெரிய கமாண்ட்லாம் கேட்கல, சின்ன கமாண்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ பேசிக்ஸும் ரொம்ப பார்த்துக்கிட்டு போங்க. பேசிக்ஸில் ஓரளவுக்கு நாலேஜ் இருந்தாலும் இன்டர்வியூ சேர்க்குறாங்க. பேசிக்ஸில் நாலேஜ் இருக்கும் கண்டிப்பாக. பேசிக்லேருந்து கேட்குறாங்க, எடுத்தோடனே ஹை கேட்க மாட்டாங்க. ஓகே. இங்கே மேனேஜ்மெண்ட் சப்போர்ட் எந்த மாதிரி இருந்தது? மேனேஜ்மெண்ட் சப்போர்ட் நாகேஷ் அவர் தான் நான் இங்கே வந்து ஃபர்ஸ்ட் பார்த்து பேசினாரு. ஸோ அவர் நல்லா என்கிட்ட ஹோப் கொடுத்தாரு. அப்புறம் சங்கர் ப்ரோ, சுதந்தோ, பாண்டியன் ஒருத்தர் இருந்தார், அவர் இப்போ இல்லை, அவரை தான் மிஸ் பண்ணுறேன். பட் மேனேஜ்மெண்ட் எல்லாமே ஓகே. என்ன ஹெல்ப் கேட்டாலும் உடனே வந்து செஞ்சு கொடுத்துட்றாங்க. ஏதாச்சும் ஒரு இது சரியில்லை, இது அலோகேஷன் பண்ணணும், கோர்ஸ் செக் பண்ணி கேட்டாலும் உடனே அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணிடுறாங்க. அவங்களும் ஒரு ஃப்ரெண்ட்லியாக தான் பழகிட்டு இருந்தாங்க. ஓகே, எல்லாம் ஓகே. ஸோ ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்க. தேங்க்யூ. என்ன சப்போர்ட்னாலும் சொல்லுங்க, பண்ணிக்கலாம். கண்டிப்பாக. தேங்க்யூ.